மறுபடியும் மேகமலைக்கு வந்தாச்சு. கிறிஸ்மஸ்க்கு அடுத்து நம்ம அருணண்ணே, நம்ம தெய்வண்ணே, நம்ம பூராசனே. பூராசனே அப்படி போஸ் கொடுங்க ப்ளீஸ் பா. சொல்லுங்க ப்ளீஸ் பா, சத்தமா ப்ளீஸ் பா, இறங்கு பா. இந்த வீடு தெரியும். ஃபர்ஸ்ட் இருந்து அன்னைக்கு வந்து தங்கியிருந்த வீடு. இப்போ மறுபடியும் அங்கே தங்கியிருக்கோம். தண்ணி வருது, தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். நேற்று ஃபுல்லாக சரியான மழை. ஸோ மலையில் தான் இந்த டேம் நிறைஞ்சது. 2 நாள் மலையில் டேம் நிறைஞ்சிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேகமலையில் இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி வந்தோம். இப்போ வந்துட்டு அருணனை அவங்க எல்லாமே வெளியே இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அந்த ஹோம் ஸ்டேக்கு வந்தாச்சு. மேகமலையில் மகாராஜா மெட்டில் இருக்கோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இது எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்னா, சிக்கன் 65க்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கு. அடுத்து வந்துட்டு கிரேவிக்கு கொஞ்சம் மசால் போட்டு மசால் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கிரேவி நல்லாயிருக்கும் மசால் ரெடி பண்ணுறதுக்கு. இங்கே வந்து மசாலா ஐட்டம்ஸ், கிரேவிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்துட்டு நம்ம சுடு தண்ணி குடிக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கரண்ட் இல்லாதனால மெழுகுபத்தி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட அந்த வீடு. தெரியுதான்னு தெரியல, லைட் அடிக்கிறதுனால தெரியாமல் இருக்கும். இது நம்ம உருமாக்கட்டு புதுராஸ் அண்ணே, அண்ணே இவண்ணே. இது வந்து இரங்கலார் டேம். அது நம்ம போட வேண்டியதில் சொல்லிட்டோம். அதை அன்னைக்கு நாங்கள் அங்கேயே கருப்பு நானும் அங்கேயே போயிட்டு வந்துட்டோம்ல. இந்த வழியாக தான் போய் அங்கே டேமுக்கு போனோம். இங்கேயும் போயிருப்பீங்க, உள்ள கேரளா ஃபாரஸ்ட்டுக்கே போயிருக்கீங்க. ஆமாம், அந்த மலையை தாருனா கேரளா ஃபாரஸ்ட்டு. இந்த சைடா மேக்ஸிமம் நைட் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளைமேட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ரொம்ப கூலிங்காக நல்லா இருக்குது. ஸோ இப்போ தான் சூரியன் இறங்குது. அது மெட்டுக்கு போகிற பாதை. அப்படியே வந்து மத்தியானம் ஒரு 4 o'clock தான் ரீச் ஆனோம். அப்படியே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். நான் நைட் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கு. வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணி கூட்டி வச்சாச்சு. குழம்பு வந்துட்டு இருக்கு. சிக்கன் கிரேவி மட்டும் சுத்தம் பண்ணிட்டு சிக்கன் 65 கொஞ்சம் மசாலா போட்டு ஆட் பண்ணி வச்சிருக்கு. நம்ம பூராஸ் அண்ணனால குளிர் தாங்க முடியல, அதனால அடுப்புக்கு அணவா உட்காந்துருக்காரு. அந்த கதவால மட்டும் அடைச்சு விட்டு அப்படியே அனல போட்டு விட்டோம்டா. இதென்ன அன்னைக்கு ரொம்ப குளிர்தா, ரொம்ப குளிர்தா. ஆமா, தெரியுதா? அங்க யாருக்கு வெடியா போட்டு எப்படி இப்படி மேல எல்லாம் வச்சிருக்காங்க. அடுப்புக்கு புகை வெளியே போறதுக்காண்டி, அது புகை வெளியேறதுக்கு. ஆமா, கரெக்டாக அடுப்புக்கு நேரம் அங்கிட்டு வச்சிருவாங்க. எல்லா வீட்லயும் இருக்குது. இப்போ மறுபடியும் அடுப்புக்கு வந்துட்டாரு. கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் ஆச்சு. சிக்கன் போட்டு பொரிச்சு விட்டுருக்கோம். இப்போதைக்கு டேஸ்ட் பார்க்கறதுக்காண்டி பொரிச்சு விட்டுருக்கோம். மாஸ்டர் வந்து நம்ம அருண் எப்பயும் போல. நான் தான் எங்க மாஸ்டர். கிரேவி தனியா வச்சாச்சு. இதையும் கிரேவி பார்த்துக்கோங்க. கிரேவி வந்து கொதிச்சுட்டு இருக்கு. கிரேவி வந்து சிம்மில் வச்சு நல்லா அடுப்பு வந்து சிம்மில் வச்சு கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் சிக்கன் பீஸ் வந்துடும் கரெக்டாக. இந்த தண்ணி வத்தினோடனே அப்படியே இறக்கிடுவோம். தண்ணியாக வைக்கலான்னு பிளான் பண்ணோம். கொஞ்சம் சிம்மில் தான் இருக்குது, கொஞ்சம் வைக்குவீங்க. சிக்கன் வந்து பொரிச்சுட்டு இருக்கு. எடுத்துருவோமா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். கிளைமேட்டுக்கு சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, அப்புறம் அடுப்புக்காரரு பூராஸ் அண்ணே. எத்தனை பேர் பூராஸ் அண்ணன் மட்டும்? உருமாக்காரரு, அடுப்புக்காரரு. இவருக்கு வந்து 2 வேலை கொடுத்துருக்கோம். அதாவது அவருக்கு ஒரு ஆதாயம், நமக்கு ஒரு ஆதாயம். விறகு வந்து கொஞ்சம் தள்ளிக்கிட்டே இருக்கணும், அவரு அனல் காஞ்சிக்கிட்டே இருப்பாரு. இதை எடுத்து உண்ணே, அதை எடுங்க. அது ஒண்ணும் இல்ல, தக்காளி வெட்டினதுதான். தக்காளி வெட்டினது. ஆமா,
இப்பதான் நம்ம 5வது ஆளா வந்து சேர்றாரு கருப்பு சித்தப்பா. இது ஒரு வீட்டுல டிவி சித்தப்பே ஹாய் சொல்லுங்க. சித்தப்பா வணக்கம் சொல்லுங்க. சாப்பிட்டு போடுறோம். டிசர்ட் முடிச்சு விட்டாங்க. டிசர்ட் விட்டு படத்திற்கு வச்சுட்டு வரேன் அவங்க வீட்டுல. ரொம்ப குதிரை தானே எல்லாரும் சாப்பிடுது. அதவா பிண்டோல அரைச்சிட்டு நீங்களே யார் திறந்து வச்சது? அவங்க எப்படி இருக்கு? ஓகே சாப்பிட போறோம். சிக்கன் பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. டைம் ஒரு 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாமே பொரிச்சாச்சு. கிரேவி சூப்பரா ரெடியா வச்சு சாப்பாடுமே சமைச்சு எடுத்தாச்சு. ஆவி பறக்க பறக்க சாப்பாடு. ஒரு 3 வச்சேன். ஆமா கொஞ்சம் சேர்த்து எடுத்துமே சரியா போகும். போது அடுத்த வட்டம் போட்டுக்குவோம். சிக்கன் 65 சூப்பரா பொரிஞ்சு நல்லா இருக்கு டேஸ்டா. ரொம்ப டேஸ்டா இருக்கு. வாங்க ஊருக்கு கிளம்பியாச்சு. ஜம்முன்னு வெள்ளச்சட்டை போட்டு கிளம்பிட்டீங்க. ஊர் தாங்க முடியல. அதுக்குள்ள மிஸ்ட் இறங்கிடுச்சு பூரா. எல்லா சைடுமே மிஸ்ட் இறங்குது. இப்போ வந்து நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. சூப்பராக மிஸ்ட் இறங்கிருக்கு இன்னைக்கு. எல்லாருமே இப்போ கிளம்பி காருக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே போகிற வழியிலேயே டேம் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். கிளம்பி சாப்பிட்றதுக்காண்டி வண்டி நிப்பாட்டி இறங்கி வந்துட்டோம். ஸோ இதுதான் இங்கே இருக்க மேமலையில் இருக்க ஹோட்டல். கடையை காமிக்கிறேன். பேச்சியம்மாள் கடை. காலையில் டிஃபன் சாப்பிட்ணுன்னா இங்கே வந்துருங்க. டைம் ஒரு 9 மணி இருக்கும். இப்போ கருப்பு சித்தப்பா எடுக்க சொல்கிறாரு. இட்லி சாப்பிட ரொம்ப வேகமாக வராரு. எக்ஸசைஸா காலையில் வாக்கிங் போகாதனால இந்த மழை விழுக ஆரம்பிச்சிருச்சு. சூடா இட்லி சட்னி சாம்பார் காலையில் டிஃபன் சரியாக போச்சு. எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா தேனியில் இருக்கோம். மேமலையிலேருந்து தேனி ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். அங்கே டிஃபன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே காரில் கொஞ்ச நேரம் குட்டி தூக்கம் போட்டுட்டு தேனிக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு டீ குடிக்கிறதுக்காண்டி எல்லோரும் வெளியே டீ குடிச்சிட்ருக்காங்க. நான் அப்படியே கார்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you in next video. Bye bye.